நிலவே உன் நிழலினை தொடர்ந்திட நானும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏபிகே சேனல். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டேட்டஸ் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்த மாதிரி அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேட்டஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம 2 அப்ளிகேஷன் தேவை. ஒன்று FixLab, இன்னொன்று KineMaster. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ FixLab ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் 3ஆவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ 3ஆவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இன்புட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஒரு PNG இமேஜ் ஆட் பண்ணணும். அந்த PNG இமேஜ் ஒரு லிங்க் வந்து இதான் அது. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்க போய் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு எந்த சைஸ் வேணும்னு சொல்லி கேட்குது. நம்மளுக்கு இந்த சைஸே ஓகே தான். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த பேக்ரவுண்டில் உங்களுக்கு எந்த சைஸில் கொஞ்சம் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் ஸ்ட்ரக்சர்னு ஒரு ஆப்ஷன் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கலர் பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்டில் வைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வச்சுங்க. இப்போ நான் அந்த கிளிக் பண்ணிட்டு இந்த பின்னாடி அந்த ஃபோட்டோ இருக்குல்ல, ஆதித்ய வர்மா ஃபோட்டோ வந்து நான் இன்புட் பண்ணுறேன். சைஸ் எந்த சைஸில் வேணும்னு சொல்லி கேட்குது. இந்த சைஸை ஓகே தான். ரைட் மார்க் கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல் இருக்கும். அதை எந்த சைஸில் வச்சிங்கன்னா 130 வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது தெரிஞ்சு 130 கரெக்டான ஒரு செட்டப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக இப்போ இதாகிடுச்சு. ஓகே பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் இப்போ வந்து அந்த இமேஜ் வந்து ஸ்டோக் ரெடி பண்ணுங்கள். ஸ்டோக் ஆப்ஷன் கீழே இருக்கும், அதை எனேபிள் பண்ணி விட்ருங்க. எனேபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஸ்டோக் சைஸ் வந்து எவ்வளோ வேணும்னு சொல்லி கேட்குது. நான் வந்து ஒரு 5 வச்சுக்கிறேன். 5 வச்சா எனக்கு கரெக்டாக இருக்கும்போது வந்து 5 வச்சுட்டு கிளிக் பண்ணுறேங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்ஸில் வந்து பக்கத்தில் ஒரு கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் பிஎன்ஜி நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பின்னாடி வந்து அந்த வேறு இமேஜ் போய் இப்போ ட்ரான்ஸ்லேஷன் இமேஜை இது ஒரு பிஎன்ஜி இமேஜாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா சேவ் ஆப்ஷன் கொடுங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் பக்கத்தில் இருக்கிறது சேவ் ஆப்ஷன். அது சேவ் இமேஜ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டைமென்ஷனில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுங்க. நான் வந்து அல்ட்ராவில் வச்சுக்கிறேன். அல்ட்ராவில் வச்சுக்கிட்டு சேவ் த கேலரின்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் சேவ் ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம KineMasterக்குள்ளே போகலாம். KineMasterல் போய்ட்டு கிரியேட் நியூ ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு எந்த ரெசல்யூஷனில் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. நான் 16:9 வச்சுக்கிறேன். ஏன்னா அதான் இந்த ஸ்டேட்டஸ் கரெக்டாக இருக்கும். அதில் வச்சுட்டு நீங்கள் எந்த இமேஜை பேக்ரவுண்டில் வைக்க போகிறீங்களோ அந்த இமேஜ் ஒரு வந்து ஆட் பண்ணிக்கிங்க. இல்லை இந்த இமேஜ் உங்களுக்கு வேணும், இந்த இமேஜ் ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இமேஜ் எந்த அளவுக்கு உங்களுக்கு லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு லென்த்து வச்சுக்கிங்க. நான் வந்து ஒரு 25 செகண்ட் வச்சுக்கிறேன். ஓகே, 30 செகண்ட் வச்சுக்கிங்க. இப்போ வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து லேயர் கிளிக் பண்ணி எஃபெக்ட் உள்ள போயிட்டு பேசிக் எஃபெக்ட் இருக்குல்லையே, அது உள்ளே போய்ட்டு கன்சிஸ்டன் பிளர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு எந்த அளவுக்கு தேவையோ உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபுல் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணி வச்சுட்டு அது அந்த லென்த்து ஃபுல்லாக ஆக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி பிளர் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் இதாகல. அதில் அந்த கன்சிஸ்டன் பிளர் கிளிக் பண்ணி செட்டிங் ஆப்ஷனில் போங்க. அதில் போய்ட்டு 2 இருக்குல்லையா, 3 வைங்க. 3 வச்சு எனக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுது. 3 ஓகே, 3 வச்சுட்டு கிளிக் பண்ணுறேங்க. ரைட் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம அந்த பிஎன்ஜியில் வச்சு தெரியுமா, பிஎன்ஜியில் கன்வெர்ட் பண்ண தெரியுமா ஒரு இமேஜ், அந்த இமேஜ் ஆட் பண்ணணும். அந்த இமேஜை நான் ஆட் பண்ணுறேன். ஃபிக்ஸில் போய்ட்டு அந்த இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அந்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிக்கிட்டு எந்த கார்னரில் வைக்கணுமோ அந்த கார்னரில் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இந்த கார்னர் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. ஏன்னா கார்னரில் வச்சா கொஞ்சம் இந்த சைடு லிஎக்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்கிறதால நான் இந்த சைடு வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு அது உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணான்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். இப்போ நான் ஜூம் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு அந்த இமேஜை ஃபுல்லாக அந்த 30 செகண்ட் வரைக்கும் ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிடுறேன். கீழே பார்த்தீங்கன்னா கேன்சல் பில்டு அது கொஞ்சம் இதாக இருக்குது, அது அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா
டெம்ப்ளேட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டெம்ப்ளேட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கீழே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்னோ டெம்ப்ளேட். இது வந்து ஃபுல்லு கொடுத்துருங்க. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் போய்ட்டு ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்கும், அது ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் உள்ள போங்க. பிளெண்டிங் ஆப்ஷன் உள்ள போனீங்கன்னா ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டில் உங்களுக்கு டாட்டாக இருக்கும். ஸ்னோ வந்து அப்படியே வர மாதிரி இப்போ கொஞ்சம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம டெம்ப்ளேட் ஆட் பண்ணோம், அதாவது க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் பண்ணோம். அந்த க்ரீன் ஸ்க்ரீன் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிட்டு இது வந்து நான் ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்தேன், அதெல்லாம் எப்படி இருக்குது. அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த முன்னாடி இருக்கிற அந்த லோகோலாம் எனக்கு தேவையில்லை, அதெல்லாம் கட் பண்ணிவிட்டேன். கட் பண்ணிவிட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இது நவுத்தி அட்ஜஸ்ட் பண்ணி வச்ச பிறகு லாஸ்ட்டில் போய் பார்த்தாலும் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரோமா கீ இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு எனேபிள் பண்ணுங்கள். நான் எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். அது எந்த அளவுக்கு தேவையோ கரெக்டாக உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த அளவுக்கு இந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நான் இந்த இடத்துல வைக்கிறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த இடத்துல வச்சுட்டேன். இப்போ வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் லேயர் ஓப்பன் பண்ணுங்கள், மீடியா ஃபைலுக்குள்ளே போங்க. இதுக்கு தேவையான லேக்ஸ் எடுத்துங்க. அந்த லேக்ஸ் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, போய் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த லேக்ஸ் வந்து இப்போ நான் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த லேக்ஸ் கரெக்டாக எந்த இடத்துல தேவை அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க, ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சைடில் ஆப்ஷன் இருக்குது, அது ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே திரும்பி போங்க. பிளெண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பின்னாடி இந்த பிளாக் இதெல்லாம் போயிட்டு இப்போ க்ளீனாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும், பேர்லாம் கரெக்டாக வருது. எப்போயுமே ஒரு டைம் 2 டைம் செக் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் செக் பண்ணிவிட்டு பார்த்தாச்சு. ஓகே, எனக்கு கரெக்டாக வருது. என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டைம் ப்ளே பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் இருக்கிறதுல எல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட்டில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோம். இதை எல்லாமே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போவுமே நான் சொல்கிறது உங்களுக்கு முக்கியம் தான். எப்பவுமே ஒரு எடிட்டிங் பண்ணிங்கன்னா அது எப்பவுமே அதை 1க்கு 2 டைம் செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணால் தான் வீடியோ நல்ல குவாலிட்டியில் வரும், நல்லாயிருக்கும், பார்க்குறவங்க பார்த்துங்க. என்ன பண்ண மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். நான் ப்ளே பட்டன் கொடுத்துட்டேன். ஏன் இவன் சவுண்ட் வைக்கலன்னு சொல்லி கேட்காதீங்க, காப்பிரைட் கிளைம் ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் சவுண்ட் மியூட் பண்ணிட்டேன், இல்லைனா உங்களுக்கு வச்சுருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டேட்டஸ் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா பின்னாடி எஃபெக்ட்லாம் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஸ்டேட்டஸ் எடிட்டிங் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த இமேஜ் சரி இந்த ஸ்டேட்டஸை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டியில் வச்சுங்க. நான் ஃபுல் HD 60 FPS. கீழே பார்த்தீங்கன்னா அது வந்து ரேட் வந்து எப்பவுமே ஃபுல்லாக வச்சுங்க. ஃபுல்லாக வச்சுக்கிட்டு சேவ் கொடுங்க. இப்போ இந்த ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆகிட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க, வீடியோ பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.